இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தமிழகத்தில் அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களிலும் குடியரசு தின கொண்டாட்டம் களை கட்டியது. அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் கொடியேற்றி வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாவட்ட அளவிலான விருதுகளை வழங்கினர். காஞ்சிபுரத்தில் கலெக்டர் கலைச்செல்வி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளின் கீழ் 93 பேருக்கு 36,50,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூரில் கலெக்டர் பிரதாப் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். மழை காரணமாக பெருந்திட்ட வளாகம் சேரும் சகதியுமாக காணப்பட்டது. கலெக்டர் திறந்த ஜீப்பில் சென்று கொடியேற்றினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு ரத்து செய்யப்பட்டது. தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின நிகழ்ச்சி நடந்தது. கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 25 பேருக்கு 98 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் நேதாஜி காவலர் பயிற்சி மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலெக்டர் சுபலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். அதோடு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 359 காவலர்களுக்கு முதல்வர் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் கலெக்டர் சிவசவுந்தரவல்லி தேசிய கொடி ஏற்றினார். விழாவில் கமாண்டோ படையினரின் வீரதீர சாகச நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் குடியரசு தின நிகழ்ச்சி நடந்தது. கலெக்டர் சந்திரகலா தேசிய கொடி ஏற்றினார். 32 காவலர்கள் 311 அரசு ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விழுப்புரத்தில் கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மழை பெய்து மைதானத்தில் நீர் தேங்கி நின்றதால் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தை சார்ந்த பெண் தலைமை காவலர் தலைமை காவலர் கலைமதி. திருவாரூரில் கலெக்டர் மோகனச்சந்திரன் தேசிய கொடி ஏற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 33 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலையில் கலெக்டர் தெற்பகராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்கள் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து 488 பேருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது. திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் கலெக்டர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பின்னர் தியாகிகள் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் 94 பேருக்கு முதல்வர் விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த தன்னேரற்ற தியாக நெஞ்சங்களால் தான் சுதந்திரம் சாத்தியமானது. இந்த குடியரசு. ராமநாதபுரத்தில் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தேசிய கொடி ஏற்றி வைத்து சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். தியாகிகளின் வாரிசுகளையும் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களையும் கௌரவித்தார்.
பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள். திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் கலெக்டர் சரவணன் தேசிய கொடி ஏற்றினார். தொடர்ந்து அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய 301 பேருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். 21 பேருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் கலெக்டர் இளம்பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். தொடர்ந்து 38 பயனாளிகளுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பெரம்பலூரில் நடந்த நிகழ்ச்சியில் கலெக்டர் மிருணாளினி தேசிய கொடி ஏற்றினார். சிறப்பாக பணியாற்றிய 21 காவலர்களுக்கு முதல்வர் விருதுகள் வழங்கப்பட்டன. பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. ஆணுக்கு பெண் இடைப்பிள்ளை ஆயுதம் தாங்கி. தென்காசியில் கலெக்டர் கமல் கிஷோர் குடியரசு தின நிகழ்ச்சியில் தேசிய கொடி ஏற்றினார். அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பள்ளி கல்லூரி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. கொண்டு வந்திருக்கக்கூடிய வெள்ளை புறாவையும் பலூனையும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களும் பறக்க விடுகிறார்கள். அமைதி நிலவ, சமாதானம் எங்கும் கொடிகட்டி பறக்க, சமாதான புறா பறக்க விடுவது இயல்பு. மதுரையில் நடந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் கலெக்டர் பிரவீன்குமார் தேசிய கொடி ஏற்றினார். நிகழ்ச்சியில் 30 பேருக்கு 61 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. சாந்தி சமாதானம் 103 ரூபாய் மதிப்பிலே நலத்திட்டங்கள் வழங்க. பாரத தேசம் பாருக்கெல்லாம் திலகம் என்று சொல்லுவார்கள். அதை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அடுத்தபடியாக மாவட்ட கரூரில் நடந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் கலெக்டர் தங்கவேல் தேசிய கொடி ஏற்றினார். சமாதான புறாக்களையும் பலூன்களையும் பறக்கவிட்டு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். ஊட்டியில் நடந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் கலெக்டர் லட்சுமி பவியா தண்ணீரு தேசிய கொடி ஏற்றினார். தொடர்ந்து 26 பேருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் தோடர், இருளர், கோத்தர் பழங்குடி மக்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. கோவை வஉசி மைதானத்தில் நடந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் கலெக்டர் பவன்குமார் தேசிய கொடி ஏற்றினார். வானில் மூவர்ண பலூன்களையும் புறாக்களையும் பறக்கவிட்டார். பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. அவர்களை தொடர்ந்து திருமதி ச. ராஜகுமாரி சிறப்பு உதவி ஆய்வாளர். இது நம் முன்னே